சென்னையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அரசு மருத்துவர்கள் வேலைநிறுத்தம் அறிவித்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் ஜெகனிடம் கேட்கலாம். ஜெகன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னையில் அரசு மருத்துவருக்கு கத்திக்குத்து விவகாரத்தின் எதிரொலியின் காரணமாக தற்போது அரசு மருத்துவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபட போவதாக TNGDA மருத்துவ சங்கம் மாநில தலைவர் செந்தில் தற்போது அறிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவ கல்லூரிகள், அவசர சிகிச்சை மற்றும் உயிர் பாதுகாப்பு சிகிச்சையை தவிர்த்து அனைத்து துறை அரசு மருத்துவர்களுக்கும் காலவரையற்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தற்போது அரசு மருத்துவர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை மருத்துவரை கொலை செய்யும் நோக்கத்திலேயே கத்தி குத்தியுள்ளனர். இது தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கும் மருத்துவருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதை செய்தவர்கள் மீது தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த வாரம் கூட திருச்சியில் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. சமீப காலங்களாக மருத்துவர்கள் மீது தாக்குதல் என்பது தொடர்ந்து வன்மமாக உள்ளது. இதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து சங்கத்தை சார்ந்த நாங்கள் ஆலோசித்து செய்து கொண்டிருக்கிறோம். கடுமையான சட்டம் என்பதால் மருத்துவமனை தாக்குதல் எண்ணிக்கை குறைந்துள்ளது தவிர தாக்குதல் குறையவில்லை. தமிழகம் எங்கும் அனைத்து மருத்துவமனை பணிபுரியக்கூடிய பணிபுரியக்கூடிய போலீசார் பாதுகாப்பு என்பது குறைபாடாக தான் இருக்கிறது. காவலர்களுக்கும் செக்யூரிட்டி ஊழியர்களை நிலையில் தான் இருக்கிறது என்று தற்போது கூறியிருக்கிறார். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தற்போது சென்னை காலவரையற்ற வேலைநிறுத்தம் ஈடுபட போவதாக தற்போது அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகன். நடந்திருக்குது. இது நேற்று மயிலாடுதுறையில் நடந்திருக்குது, இன்னைக்கு இங்கே நடக்குது. இது போன்று ஒவ்வொரு மருத்துவனும் எந்த ஒரு நோயாளிக்கும் உயிருக்கு உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது. ஆனால் உயிருக்கு உத்தரவாதம் கொடுப்பது போன்ற ஒரு சூழ்நிலை, அதாவது ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக தான் மருத்துவர்கள் படித்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ கடவுள் மாதிரி நினைச்சு அவர் உயிரை கையில் பிடிச்சி வச்சிருக்க மாதிரி நீ ஏன் இறக்க போகிறதை சொல்லலைன்னா ஏன் முதலே சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு கேன்சர்னு கடைசி ஸ்டேஜில் உள்ள பேஷண்ட்டை இறந்து போயிடுவாங்கிறத முன்கூட்டியே சொல்லி அவங்களுக்கு உள்ள சூழ்நிலையை விளக்கின்ற சூழ்நிலையில் இப்போ இத்தகைய ஒரு தேவையற்ற ஒரு 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 ப்ரூட்டல் அட்டாக், அதாவது கொலைவெறி தாக்குதல், இவர்களை இது போன்று தாக்குவதை கையங்களவாக பிடித்தவர்களை இவர்களை பிடித்த இடத்திலே அவங்களை என்கவுண்டர் செய்ய வேண்டும். அப்படி தான் இது ஒரு தவறான முன் உதாரணம் இது வராது. அதாவது மருத்துவர்கள் உயிரோடு போராடுகிறார்கள். இப்போ ஏதாவது ஒரு மருத்துவர் பக்கத்தில் போக முடியுமா? உயிருக்கு ஆபத்தான நோயாளி பக்கத்தில் போய் பார்க்கும்போது அந்த நோயாளி துரதிர்ஷ்டம் இறந்து விட்டால் அவர்களை யாருக்கு ஆபத்தை போவாங்க? இறந்து போயிட்டாங்கன்னா அந்த டாக்டரையும் சேர்த்து கொண்டுட்டாங்கன்னா அப்போ யார் போவாங்க? அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மருத்துவர்கள் இது ஒரு கொலைவெறி தாக்குதல் இங்கே சாதாரண தாக்குதலாக பார்க்கக்கூடாது. இது நீங்கள் எல்லாரும் மருத்துவர்களை சாமியாக பார்க்குறோம், கோயிலில் உள்ள சாமியாக பார்க்குறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி மருத்துவர்களை இத்தகைய ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தி எத்தனையோ மருத்துவர்களை அவர் காப்பாற்றிருக்காரு, எத்தனையோ நோயாளிகளை காப்பாற்றிருக்காரு. அப்படி சூழ்நிலை இருக்கின்ற பொழுது இன்றைக்கி அவரை தனி ரூமில் உள்ளே வச்சு பூட்டி குத்திருக்காங்க. அவர் சத்தம் போட்டு கூட அவரை காப்பாற்ற முடியல. அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலை 6 பேர் திட்டமிட்டு கொண்டிருக்காங்க.
அதாவது திட்டமிட்டு வந்து கொள்ற அளவுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இன்றைய இது போன்ற முக்கியமான மருத்துவமனை இருக்கின்ற போது தமிழகத்தில் உள்ள சின்ன சின்ன மருத்துவமனைகள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது. மருத்துவர்களுக்கு மருத்துவ பணியாளர்களுக்கு பாதுகாப்பான சட்டங்கள் இருக்கு, ஆனால் அது நடைமுறையில் சரியா இருக்கு, அவங்களுக்கு போதுமானதா இருக்கு? அதுதான் இல்லை. என்ன எங்கே போனாலுமே சட்டத்தை நாங்கள் போடுகின்றோம், சட்டத்தை அமல்படுத்த சொல்லிட்டோம். ஆனால் அது வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகுது, யாரும் அதை ப்ரூவ் பண்ணுறதில்லை. ப்ரூவ் பண்ணால் 3 வருடம் முதல் 10 வருடம் வரை உள்ள கடுங்காவல் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் அது பயன்படுத்தப்படவில்லை. அதுவும் முக்கியமான காரணம். இரண்டாவது, அரசு அமர்த்தப்பட வேண்டும். மைக்ரோசிப் கொடுத்து ஸ்மார்ட் கார்டு கொடுத்து உள்ளே செல்கின்ற பணியாளரை அமர்த்தப்பட வேண்டும். மைக்ரோசிப் கொடுத்து ஸ்மார்ட் கார்டு கொடுத்து உள்ளே செல்கின்ற பணியாளரை அனுமதிக்க வேண்டும். ஹைகோர்ட்டில் இருப்பது போன்ற 2 அடுக்கு பாதுகாப்பு, பொதுமக்கள் அனைவருக்கும் 1 அடுக்கு, இரண்டாவது அடுக்கில் வந்த பிறகு நோயாளிக்கு ஒரு அட்டெண்டர் என்ற முறையில் உள்ளே அனுப்ப வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற வதந்திகளை உள்ளே சண்டையிடுபவர்களை உடனடியாக மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தின்படி, அதாவது 2008 போடப்பட்ட சட்டத்தின்படி உடனடியாக கைது செய்து, அது நான் பெயிலில் வர முடியாத சட்டம், கைது செய்து 3 வருடம் முதல் 10 வருடம் சிறை தண்டனை கொடுக்கின்ற வகையில் அந்தந்த அதாவது மருத்துவமனையினுடைய அதாரிட்டிஸ் அலுவலர்கள் அதை தொடர்ந்து செய்து குற்றம் நிரூபித்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை தாண்டி வேற ஏதாவது நீங்க அடுத்த கட்ட எதிர்வினையா செயல்படுறீங்களா? அந்த வேலை அதாவது எங்களுடைய சென்னையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அரசு மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றனர். அது பற்றிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.